சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் கேட்டது கிடைக்க மாட்டேங்குதே முருகா. எப்போது தான் நான் கேட்டது கிடைக்கும்? என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி நீ விரும்பியது உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் சண்டை போடுறதாலேயோ ஆத்திரப்படுவதாலேயோ கோபப்படுவதாலேயோ வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்லைன்ற அந்த உண்மையை, அந்த பக்குவத்தை நீ பெற்றுவிட்டாய் அல்லவா? இனிமே பொறுமையாக அமைதியாரு. உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக உன் அப்பன் முருகன் நானே உன் தேவையை புரிஞ்சுக்கிட்டு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்கலைன்னா அது உனக்கு தேவையில்லை என்பதையும் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. உனக்குரியது கிடைக்கணும், உன் வாழ்க்கையில் நீ உயரணும் தானே ஆசைப்படுற. கண்டிப்பாக உனக்குரியதை நீ பெற்றுக்கொள்வதை இனி யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான அனைத்தும் இனி சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போகிறேன். அனைத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தரேன். கிழிஞ்ச புத்தகத்தில் கிழிஞ்ச வெறும் தாளில் கூட நீ உயர்ந்து வாழ்வதற்கான ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல வரிகள் அதில் எழுதப்பட்டிருக்கலாம். எப்போதுமே எதையுமே சாதாரணமாக நினச்சி பார்க்காதே என் செல்வமே. வாழ்க்கைங்கிறதே ஒரு விடை தேடக்கூடிய ஒரு கணக்கு போலதான். சில பேருக்கு அந்த கணக்குக்கு விடை புரிய மாட்டேங்குது, சில பேருக்கு விடை தெரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கை எனும் கணக்கு பாடத்தில் கேள்வியாகவும் பதிலாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன். நீ என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே என் அருளாசிகள் மூலமாக உன் வாழ்க்கையே உனக்கு சுலபமானதாக அமைஞ்சிடும். நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் நம்பிக்கை இழக்காதே. என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்குதுன்ற புரிதலை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. தடங்கல்களும் தடையும் 1000 வந்தாலும் அதை தாண்டி உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. ஒரு மனுஷன் செய்யக்கூடிய புண்ணியங்கள்லையே மிக பெரிய புண்ணியம்னா அடுத்தவன் ஒருத்தன் உதவி செஞ்சான்னா அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியது தான். அதே போல் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவங்கள்லையே மிக பெருசுனா அடுத்தவன் செஞ்ச உதவியை மறந்து நன்றி கெட்ட தனமாக அவங்களுக்கு கெடுதல் செய்வது. எப்போதும் யார் உனக்கு அவசரத்தில் உதவி செஞ்சாலும் தக்க சமயத்தில் செய்த உதவியை நீ ஒருபோதும் மறவாதே. உன்னை பெற்ற வளர்த்த அன்னையும் பிதாவும் உன் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் அல்லவா? அப்படி கண்கண்ட தெய்வமாக இருக்கும் அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச பணிவிடைகளை நீ செய்யும் போது அதுதான் நீ அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும். நன்மையை செய்வதும் பெற்றவர்களுக்கு உன் கடமையை செய்வதும் கடலை விட மிகப்பெரிய நன்மையை புண்ணியத்தை உனக்கு கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா வகையிலும் நீ மனம் மகிழணும், நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் உனக்காக நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னை பெற்றவங்களையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கிட்டீன்னா அதன் மூலமாக மட்டுமே புண்ணியம் வந்து சேரும். ஏன்னா ஒரு மனுஷன் பெற்றவங்களை கைவிட்டவனா கூட பிறந்த உறவுகளுக்கு எந்த உதவியும் நல்லதும் செய்யாமல் சுற்றி இருக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது என் செல்வமே. பெற்றவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் நல்லது செய்யாமல் சுற்றி உள்ளவங்களுக்கு நீ எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உன்னுடைய உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீ நன்றி விசுவாசத்தோடு நடந்துக்கோ. தேவையில்லாத அசட்டு பேச்சுகளுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காதே. எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு உதவி செஞ்ச மனிதர்களுக்கு நீ நன்றி உணர்வோடு இருக்க தயாராகு. யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்றதில் கவனமாக இரு. ஒரு கடுமையான வார்த்தை உன் வாழ்க்கையை கூட முறிக்கலாம். ஒரு கசப்பான வார்த்தை உனக்கு வெறுப்பை உண்டாக்கலாம். எப்போதும் இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசும்போது அது உன் வாழ்க்கையை வழிநடத்தும் அல்லவா? உன் அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது யார் கூடயும் உனக்கு மோதல் வராது. நீ மனசளவில் மகிழ்ச்சியாக இருந்தீனா உன்னுடைய செயல்கள் எல்லாம் அற்புதமான செயல்களாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கோ.
மகிழ்ச்சியா வச்சுக்கோன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மன மகிழ்ச்சியோடு நீ செய்யும் செயல்கள் யாவும் உனக்கு சிறப்பான வெற்றியை தருமேன் செல்வமே. உனக்கு யார் என்ன துரோகம் செஞ்சாலும், யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. காலமும் நேரமுமாக நான் இருந்து நல்லவங்களுக்கு நன்மையையும் தீயவர்களுக்கு தண்டனையையும் நிச்சயமாக கொடுப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உன் வாழ்க்கையை மட்டும் சரியாக வாழ்ந்து விட்டு போ. ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் என்பது கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நல்ல உடைகளும் நகைகளும் வாங்குவது மட்டுமல்ல. உண்மையான சொத்துங்கிறது நீ எந்த அளவுக்கு வாழ்க்கைய மகிழ்ச்சியா அன்பா பேரானந்தமா வச்சுக்கிறங்கிற பொறுத்து தான். எப்போதும் மனசையும் வாழ்க்கையையும் மகிழ்ச்சியானதாக ஆனந்தம் உரியதாக வச்சுக்க முயற்சி செய். ஒரு தவறை பற்றி பேசணும், ஒரு நபரை பற்றி நீ ஏதாவது பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பற்றி மட்டும் பேசு. அப்படி இல்லாட்டி அமைதியாக இருந்துவிடு என் செல்வமே. ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, அவங்கக்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அந்த நபர்கிட்ட போய் நேரடியாக சொல்லலாமே தவிர அவங்களுக்கு பின்னால் ஒருபோதும் அவர்களை பற்றி புறம் பேசாதே. எப்போதும் நேருக்கு நேராக சொல்லும், நல்லதை சொல்லக்கூடிய, கெட்டதை எடுத்து சொல்லி திருத்தக்கூடிய நல்ல மனசு கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் முறியடிச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன். தினமும் ஒரு 40 நிமிஷம் நீ நடந்தீனா மனசு முழுக்க இருக்கிற கவலை எல்லாம் குறையும். ஆனால் உனக்கு இருக்கிற கவலையை பார்த்தா நீ ஆயுள் முழுக்க நடந்தாலும் உனக்கு கவலை குறையாது போல. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லாவே போனாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்கி நினச்சிக்கிட்டு நீயாகவே இழுத்து வச்சுக்கிட்டு கவலைப்படுறதே உன் வாழ்க்கையின் குறிக்கோளாக ஏன் வச்சுக்கிட்டு வாழ்கிற? கவலைங்கிறது ஒரு சாதாரண சின்ன விஷயம். அது வரணும் போகணும் போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்வமே. எல்லா சூழ்நிலைகளிலும் உன் உடம்பையும் மனசையும் நீதான் பத்திரமா பாதுகாத்துக்கணும். கண்டிப்பா சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் நல்லவர்களாக மாறுவார்கள். கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்க போகிறது உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் மட்டும்தான். அதனால் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமா தெளிவா தெம்பா நீ தைரியமா வச்சுக்கோ என் செல்வமே. விதி உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்தும் போது, விதியின் வேகம் அதிகரிக்கும் போது நீ பொறுமையின் தன்மையையும் அதிகமாக்கிக்கோ. விதி என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ பொறுமையா பதட்டப்படாம அமைதியாக இருந்தாலே நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுவேன். முடியாததை முடிச்சு காட்டி உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. யார் உன்னை கைவிட்டாலும் என் திருக்கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ எங்க போனாலும் நான் உனக்கு துணையாக உனக்கு முன்னால வந்து நிற்பேன். நீ எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்பட்டு வாழ்க்கையில மனவேதனையோடு வாழ வேண்டாமேன் செல்வமே. பல சமயங்கள்ல ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, இந்த மனிதர்கள் இவ்வளவு மோசமானவங்களா நம்மளை ஏமாத்துறாங்களே நினைச்சு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமை என்னவாக மாறப்போகுது? உனக்கு தீங்கும் துரோகமும் செஞ்சவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்றத உன் கண்ணு முன்னாலேயே நான் தெரியப்படுத்துறேன். அது வரைக்கும் பொறுமையா நிம்மதியா இரு. இம்மி அளவுக்கு கூட உன் வாழ்க்கையில துன்பங்கள் வராம உன்னை பாதுகாத்து உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போறேன். என்னை நாடி வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசுல இருக்க சுமையையும் பாரத்தையும் என் மேல இறக்கி வச்சுட்டு உன் வேலைகளை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும். யாருடைய துணையும் இல்லாம நீ நல்லபடியா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில உனக்கான அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். நீயும் எந்த விதத்திலும் நம்பிக்கையற்ற நிலைமைக்கு போக வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என்னை வணங்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தயாராகு. எப்போதும் மனசை நீ சுத்தமா வச்சுக்கிட்டாலே உன் கர்ம வினைகள் அனைத்தும் விரைவாக காணாமல் போய்விடுமேன் செல்வமே. உன் மனசை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்புல விட்டுட்டு என் ஆசீர்வாதங்களை அதற்கு பதிலாக பெற்றுக்கொள். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். எளியவர்களை எல்லாம் ஏமாற்றி பிழைப்பவன் கடைசி காலத்துல என்கிட்ட வந்து ஏமாந்து போவான்.
அதாவது நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் நல்ல உள்ளம் கொண்டவர்களையும் அப்பாவியா இருக்காங்களே நினைச்சு சுலபமாக ஏமாத்துகிற மனிதன் கடைசியில என்கிட்ட வந்து ஏமாந்து போய் நரகத்துல மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டி வரும். இந்த உலகத்துல நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லை, நம்மளை யாராலும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு ஆணவத்தோட ஆடும் மனிதர்களை எல்லாம் அடக்கி வைக்க இந்த முருகன் நான் இருக்கேனேன் செல்வமே. மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுக்குறேன். நீ வாழவே கூடாதுன்னு நினைச்ச மனிதர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்க போறேன். எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். நீ என்னதான் எவ்வளவுதான் என்னை கோவிச்சுக்கிட்டாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரியான நேரத்தில் உன்னை கை தூக்கி விடுவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரம் எல்லாம் எனக்கு தெரியும். என்னதான் நீ எல்லார்கிட்டையும் அன்போடு அனுசரித்து போனாலும் அவர்கள் உன்னை புரிஞ்சுக்காம உனக்கு எதிராக வேலை செய்யும்போது அதை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். நீ செஞ்ச தானமும் தர்மமும் நிச்சயம் உன்னை வாழ வைக்கும். நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு.